ஆமாம், நீ அதை வாசித்து பார்த்தீங்கன்னா என் குலத்துக்கு வர்ற கஷ்டத்தை நான் எப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒருத்தவங்க பட்டாங்கன்னு சொன்னோடனே ராஜா வந்து அது யார், ஒருவேளை ஆமான் வந்து ஏதோ பேசியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு குலம், ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த அம்மா புலம்பிட்டு இருக்கு, ராஜாவும் ராணி ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். அவர் கேட்குறாரு, யார் இந்த மாதிரி பண்ணவன் யார் அப்படின்னு சொன்னோடனே, இந்த இங்கே உட்காந்துருக்காரு இவன் தான். பைபிள் சொல்லுது, அவன் நினைச்சா திகிலடைந்தான் அப்படின்னா அவன் எதிர்பார்க்கல, நெவர் எக்ஸ்பெக்டட். அதுக்கு முந்தின நாள் நடந்ததான் அவன் எதிர்பார்க்கல, அன்னைக்கு காலையில் நடந்ததான் எதிர்பார்க்கல, அன்றைக்கி நைட்டு நடந்ததான் எதிர்பார்க்கல. அவன் அப்படியே தகைச்சு போயிருக்கேன். ராஜா ஏன்டா அப்படி பண்ணேன், நான் உன்னை எப்படி நம்பியிருந்தேன், இனி அவன் சொல்லியிருக்கலாம், இல்லை ராஜா ஒருத்தன் இப்படி பண்ணான், அதனால தான் அந்த கோவத்தில் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். ராஜா திடீர்னு வெளியே போயிட்டார். கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாது வெளியே போயிட்டார். இவன் ராஜா பின்னாடியே போயிருக்கலாம். இந்த அம்மானால தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு, சண்டைக்காரங்க எதாவது சொல்லுவாங்க இல்லையா, சரி அவங்ககிட்டே நம்ம என்ன செஞ்சுருவோம் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இவன் அவங்க காலில் வந்து கெஞ்சிட்டு கிடக்குறான். எஸ்தர் பெட்டில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். அந்த அம்மா என்ன சொன்னான்னு தெரில. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, உள்ளே வர்றாரு. ஆமாம், உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா அவனை பார்த்தவொடனே இவர் மைண்டு வந்து ஆமான்னு யோசித்தான் இல்லையா, என்னை தவிர இவர் யார் என்ன செய்வார், எல்லாத்தையும் கடன் பண்ணுவார்னு. அதே மாதிரி இவருக்கு இன்னொன்று ராங்கா தோணுது. என்ன அப்படின்னா, நான் இருக்கும்போது என் மனைவிட்ட பலவந்தம் பண்ணுறான். அவர் கிடக்கிற நிலைமையை பார்த்துட்டு சிந்தனைகள், மனுஷனுடைய அந்த ஈவில் சிந்தனைகள் கூட பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த சாவர்னிட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, செயல்படுதுன்றது ரொம்ப அருமையாக பார்த்துட்டாங்க. வந்துட்டு என்னடா நான் இருக்கும்போதே என் மனைவிட்டு நீ தவறாக நடந்துக்கிறியான்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது அவனுடைய முகத்தை மூடிப்பட்டாங்க. அப்படின்னா அவனை பேசுறதுக்கான வாய்ப்பே அவங்க தருங்க, சரி தரப்படல. சரி முகத்தை மூடி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், ராஜாவுக்கு அப்பயும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு, ஏன்னா இவர் என்ன பண்ணாலும் யார்ட்டையாச்சும் கேட்டு தான் பண்ணுவேன், அவ்வளோ விவரமாக இருக்காரு. இப்போது அங்கே இருக்கிற ஒருத்தன், சரியா அது பேர் தெரில, அர்ப்பணாவோ ஏதோ ஒரு சர்த்தி, அவன் சொல்கிறான், முருதகாய் நீங்கள் காலையில் கனம் பண்ண சொன்னீங்களே எவ்வளோ நல்ல மனுஷன், அவரை தூக்கில் போகிறதுக்காக இவன் ஒரு தூக்கு பாத்திரம் கட்டி வச்சிருக்காரு. அது எவன் தெரில, அவன் எங்கே பார்த்து வரைக்கும் நியூஸ் வந்துருக்கு, அது யாரும் தெரில, அவனுக்கு எப்படி தெரியும் தெரில. ஆமாம், திடீர்னு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சொல்கிறான், சரி அதில் தூக்கி போடுங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி வந்து முருதகாய்க்கு எதிராக இருந்த ஆமானுடைய காரியத்தை அப்படியே மாறுதலை முடிய பண்ணார் அப்படின்றத நம்ம 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். இந்த இதில் விட நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து அந்த